தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/10/2025 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் மாலை 5-8 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவதென்று நொந்தவர்கள் இந்நாட்டு நோய் அப்படிங்கிற. வெந்தயை தின்று விதி வந்தால் சாகம்னு இருக்காம, நம்ம உழைப்பு நமக்கு முக்கியம். முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். எந்த வழியில் நம்ம முன்னேறலாம், அப்படி முன்னேற்றம் அடைந்து நல்ல வசதியான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பொதுவாக இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம முயற்சிகளும் செய்யணும். பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், ஒரு குடும்பம் நன்றாக இருக்கணும்னா 2 அறை நல்லா இருக்கணும். ஒன்று பள்ளி அறை, மற்றொன்று பூஜை அறை. இரண்டும் சரியாக இருந்து 3வது சமையல் அறை. இந்த 3ம் நன்றாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராதும்பார். அப்படிப்பட்ட பூஜை அறையில் பிள்ளையார் படம் வச்சு, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வச்சு, சிவகுடும்ப படம் வைத்து, பெருமாள், லட்சுமி அந்த படங்கள் எல்லாம் வச்சு தீபம் ஏற்றி 5 மூக்கு விளக்கேற்றி வச்சு தீபம் ஏற்றி வழிபடணும். அதிகாலையில் வீட்டு முற்றத்தில் துளசி மாடத்தில் துளசி வச்சு அந்த துளசி மாதாவை நம்ம கும்பிடணும். காலையில் அதிகாலையில் நம்ம அந்த கதவு திறக்கிற போது கொல்லைப்புற கதவை சாத்திட்டு முன்பக்கத்து கதவை திறந்து வச்சோம்னா தான் லட்சுமி உள்ள வந்து இங்கே தங்குவான்னு சொல்லுவாங்க. இலக்குமிக்குரிய அந்த இலக்குமிக்குரிய நாமங்களையும் சொல்லி போற்றி போற்றி அல்லது வருக வருகன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பொதுவாக குடும்பத்தில் எதிர்மறை சொற்களை தவிர்க்கணும். பிள்ளைகளெல்லாம் திட்டுற போது சனியன், குரங்கு, அது இதெல்லாம் சொல்லி திட்டக்கூடாது. அந்த நெகட்டிவ் உச்சரிப்புகள் இருக்கக்கூடாதான். எதிர்மறை சொற்களை தவிர்த்து இனிமையான சொற்களை பேசினாலே அந்த குடும்பத்தில் மிக அற்புதமாக இருக்கும். சமையல்லாம் செய்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, செல் வச்சுக்குவாங்க. செல்லில் உள்ள அந்த படங்கள்லாம் பார்ப்பாங்க. படங்கள்ல சரியில்லாத வசனங்கள்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே அதனுடைய இதில் கிரகிச்சுக்குமா. ஆகையினாலே தான் ஒலி அளவு, ஒலி நல்ல ஒலி வியாபிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். எதிர்மறை சொற்களை நம்ம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வேண்டாம், போ, இல்லை அப்படிங்கிற எதிர்மறை சொற்களை எல்லாம் நம்ம தவிர்த்துடணும். விலங்குகளின் பேரையெல்லாம் சொல்லி அதட்டுகிற முறையெல்லாம் கைவிட்டுறணும். அதே மாதிரி முன்னோர்களுடைய நினைவு நாட்கள் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக அந்த நினைவு நாட்களில் அவங்க படத்துக்கு நம்ம மாலை போட்டு அவங்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை வச்சு நம்ம கும்பிடணும். என்ன இருந்தாலும் நமக்கு முகவரி கொடுத்தவர்கள் அவர்கள். அதுக்கு பிறகு பிரார்த்தனைகள் மூலம் அந்த இறைவன் நம் இல்லம் தேடி வந்து அருள் கொடுக்கவும் மகிழ்ச்சியாக வாழவும் அவர்கள் வழிவகுப்பார்களாம். இப்படியெல்லாம் சில சம்பிரதாயங்கள் இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை மிக வளமாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய அந்த குறுக்கீடு சக்திகள் எல்லாம் அகன்றோடும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தெய்வீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று பல பணிகள், நேற்று பாதியில் என்ற பணி இந்த மீதியும் முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்தக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே, அது உச்சம் பெற்று இருப்பதனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்கின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் 12 கதிபதி 6ல் இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையிலே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரலாம். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கடன் சுமை குறைய உடன்பிறப்புகளை நாடுகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கூட ஒரு சில கை நழுவி செல்லலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் சில சர்க்கிள்கள் வரத்தான் செய்யும். கடன் அதிகரிக்கின்றது, இதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் பலரிடம் யோசனை கேட்பீர்கள். அதற்கு உடன்பிறப்புகளின் யோசனைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். 2லே குரு இருக்கின்றார் என்றாலும் குடும்பத்திலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். ஆனால் முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார், 6க்கு அதிபதியோடு இணைந்திருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புதன் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமனை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று இனிய நாள். புத்தி சாதுரியத்தால் பொருள் வளத்தை பெருக்கிக் கொள்கின்ற நாள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே சிறப்பாக நடைபெறும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சியில் கூட ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சந்திரன் இருப்பதனால் விரயங்கள் வரத்தான் செய்யும். இன்று இல்லத்திற்கு தேவையான விலை எந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பணியாளர்கள் உங்களுக்கு பக்குவமாக நடந்து கொள்வார்கள். இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழ்கின்ற நாள். இன்று உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பொருளாதார நிலை உயரும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் தனாதிபதி இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டுத் தொழிலை தனித்தொழிலாக்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். விஐபிக்களின் சந்திப்பு கிடைக்கும். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். அரைகுறையாக நேற்று நின்ற பணியை இன்று மீதியும் முடித்து காட்டுவீர்கள். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் எண்ணம் மேலோங்கும். லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அமைதிக்கான சூழ்நிலை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக இருக்கும். புதிய வேலையை நம்பி நீங்கள் சென்று அது சிறப்பாக இல்லையே என்று பழைய வேலைக்கு வரலாமோ என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு தேவை. ஆன்மீக பயணமும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்று புதன்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாள் இலக்குமி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் பெருமைகள் வந்து சேரும். மகர ராசினியர்களே, அஷ்டமத்திலே கேது இருந்தாலும் கூட 7லே குரு சந்திரனோடு இருந்து குருச்சந்திர யோகத்தோடு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வாயில் தேடி வரப்போகின்றது. நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் இன்று நடைபெறும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இதுவரை தடையாக இருக்கிறது. எப்பொழுதுதான் வரன்கள் முடிவாகும்? கல்யாண கனவுகள் நனவாகுமா? இல்லத்திலே மங்கள ஓசை கேட்குமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. 2ல் ராகு இருப்பதால் போதுமான அளவுக்கு பொருளாதாரம் வரும். சொத்து விற்பனையாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று இனிய நாள், நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். செலவுகள் கூடினாலும் கூட சுப செலவுகளாகவே உங்களுக்கு இருக்கும். மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். சனி வக்கிர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகலாம். இழந்த வேலை உங்களுக்கு மீண்டும் பெறுவீர்கள். அதே நேரம் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் இன்றைக்கு உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்ற நாள். உத்தியோகம் மிகச்சிறப்பாக. உத்தியோகத்தில் நீங்கள் எது எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சலுகைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டியதில்லை. யோசித்து செயல்பட வேண்டியதில்லை. நீங்கள் செயல்பட்டால் அந்த செயலில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. எதிரிகளின் பலம் குறையும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். தொழில் சுயமாக தொடங்க நினைப்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.